இது வேற அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அல் ப்ரோ, அல் ப்ரோ, டைம் எட்டாச்சு பாரு, ஏந்திரிங்க. ப்ரோ, சொல்லுங்க. தண்ணி வரல ப்ரோ. நான் போய் போட்டு போட்டுறேன். என்ன சாம், எங்கேயே டிப்டாப்பாக கிளம்பிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அதுவா ப்ரோ, ரொம்ப நாளாக திவ்யாவை அவுட்டிங் கூப்பிட்டுருந்தேன். இன்னைக்கு தான் ஓகே சொல்லியிருக்கா. அதான் ப்ரோ ஈவினிங் கிளம்பலான்னு இருக்கோம். எங்கே வேணாலும் போங்க, ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. நம்ம வெளில போகணும். வழக்கம் போலவா? சொல்லுங்கண்ணா. என்னாச்சுப்பா? என்ன 2 போடல, தேதி பாஸ் ஆகுது. ஏன் என்னாச்சு? ஒரு 2 டேஸில் போட்டுறேண்ணா. அதெல்லாம் செட் வராதுப்பா. 2 நாள்ல 2 போடுற மாதிரி இருந்தா பாருங்க, இல்லைன்னா வேற ரூம் பார்த்துக்கோங்கப்பா. எனக்கு காலி பண்ணி கொடுத்துருங்க. ஷூராக 2 நாளில் போட்டுறேண்ணா. அண்ணா ஒரு டீ. ஹலோ, சொல்லுமா. ஐயா, என்னையா பண்ணுற? சாப்பிட்டியாயா? இப்போதாம்மா இட்லி சாப்பிட்டு ஆஃபீஸ் வந்திருக்கேன். சரி சரியா. வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சியா? அப்பா கிட்டேயும் காசு இல்லை. ஒரு 2000 ரூபாய் இருந்தால் மட்டும் அப்பா அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்றியாயா? சரிம்மா, அதை இருக்கான்னு பார்த்து அனுப்பி விட்றேம்மா. சரியா, உடம்ப பார்த்துக்கோயா. வேலை வேலைக்கு சாப்பிடியா? சரிம்மா, நீங்களும் பார்த்துருங்க. வச்சிட்றேன். சரியா. சரிப்பட்டு வராதுப்பா. 2 நாள்ல 2 போடுற மாதிரி இருந்தா பாருங்க, இல்லைன்னா வேற ரூம் பார்த்துக்கோங்கப்பா. எனக்கு காலி பண்ணி கொடுத்துருங்க. வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சியா? அப்பா கிட்டேயும் காசு இல்லை. ஒரு 2000 ரூபாய் இருந்தால் மட்டும் அப்பா அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்றியாயா?
நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் பார்த்தது என்னோட ஒரு நாள் வாழ்க்கையை தான். நான் மட்டும் இல்லை, என்னை போல் சொந்த ஊரையும் சொந்த மக்களையும் விட்டுட்டு வெளியூர் வெளிநாடுன்னு போய் எத்தனையோ ஆண்கள் தன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க. ஏன் என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்துடாதானோ, நல்ல வழி பிறந்துடாதானோன்ற ஏக்கத்தினால தான் இந்த குறும்படம் தன்னோட ஃபேமிலிக்காகவும் தன்னோட கனவுக்காகவும் ஓடுற ஒவ்வொரு ஆண்களுக்கும் சமர்ப்பணம். நன்றி.